இன்றைக்கி எங்கள் வீட்டு சிம்பிள் சமையல் என்னென்னு பார்த்துர்லாங்களா? கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் பூசணிக்காய், அவரைக்காய் எல்லாம் சேர்ந்து போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் தாங்க இன்றைக்கி செஞ்சுருந்தேன். இந்த சாம்பார் சாதத்துக்கு நல்லா வறுத்து பொரியல் செய்கிறப்போ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வறுத்த கோவக்காய் தாங்க செஞ்சுருந்தேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் எக்கு வச்சுருந்தேன். அப்புறம் வீட்லேயே செஞ்சுருந்த மாங்காய் ஊறுகாயும் நார்த்தங்காய் ஊறுகாயும் தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சிம்பிள் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வெளியே காஸ்கோ தாங்க இன்றைக்கி போயிருந்தேன். காஸ்கோவில் மீன் வாங்கியிருந்தேன். இங்கே மீனெல்லாம் அவங்களே சுத்தமாக அந்த முள்ளெல்லாம் எடுத்து ஸ்கின் எல்லாமே எடுத்து தாங்க விற்பாங்க. இந்த மீன் ஃபுல்லாகவே எனக்கு $24 ஆச்சுங்க. எனக்கு இது தாராளமாகவே 2 தடவைக்கு மேலேயே வருங்க. அதனால் மீனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கட் பண்ணி எடுத்து உள்ளே வச்சுட்டு கொஞ்சமாக சில்லி மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக எடுத்து அதுக்கான மசாலா தாங்க பெரட்டி வச்சுருந்தேன். மசாலாலாம் பெரட்டி வச்சுட்டு இன்றைக்கி நான் ஏர் ஃப்ரையர் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். மீனுக்கு நான் வெறும் மசாலா மட்டும்தாங்க போடுவேன். எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த மீனில் இருக்கிற எண்ணெயே ஏர் ஃப்ரையரில் வைக்கிறப்ப உங்களுக்கு நல்ல முறுவலாக வந்துடும். எனக்கு இது ஒரு 15 to 15 மினிட்ஸ் தாங்க மேக்ஸிமம் ஆச்சு. யூஸ்வலாக அது 10 மினிட்ஸ் தான். நான் மேலே ஒரு 5 நிமிஷம் சேர்த்து வைக்கிறப்ப ரொம்ப முறுவலாகவே வரும். இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு ஈவினிங் லைட் டின்னர். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.